அதாவது இவரு இந்த அறநிலைத்துறையுடைய அமைச்சர். அந்த அறநிலைத்துறையிலேயே ஏகப்பட்ட ஊழல், ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனை போய் கேட்டா எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுன்றாரு. இப்போ மேயர் பிரியா கையெழுத்து போட வேண்டிய இடத்துல வந்து அவங்க இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட ஏத்துப்பாங்களா? நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து விஜயுடன் கூட்டணி வச்ச வாக்கு சதவீதம் வந்து எங்களுக்கு குறைஞ்சிரும். நீங்க பாட்டுல அதாவது வடிவேலு ஒரு படத்துல காமெடி சொல்றாருல, 400 ரவுடி என்னையும் கூட்டிட்டு போங்க. அந்த கதையெல்லாம் இங்க கிடையாது, புரியுதுங்களா? சும்மா வந்து நான் கூட்டணியே கிடையாது, உங்களை ஒரு பொருட்டாவே நான் எடுத்துக்கிறதே கிடையாது. கண்டிப்பா 2026 தளபதி விஜய் அவர்கள் தான் ஆட்சியில் அமைவாரு. அமைஞ்சதுக்கு அப்புறம் எல்லா மீடியாவும் தளபதி மட்டும்தான் பேசும். அப்ப நீங்க பாப்பீங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம T1 சேனல்ல நேர்காணல் பார்க்க போறது சமூக ஆர்வலரான சகோதர பாண்டியன் அவர் தான் நம்ம நேர்காணல் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து பனையூர்ல மக்களை வரவழைச்சு அங்க சந்திச்சிருக்காருங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது சார், தளபதி விஜய் அவர்கள் வந்து நேரடியா போய் மக்கள் அந்த போராட்டம் பண்ணக்கூடிய இடத்துக்கு போய் நேரடியா போய் பார்த்தார் அப்படின்னா அங்க வந்து ஏராளமான மக்கள் கூட்டம், அதாவது இந்த பிரச்சனைல இருக்கவங்களுடைய கூட்டம் இருக்கிறதோட மக்கள் கூட்டமோ ரசிகர்கள் கூட்டமோ அவரு கோடான கூடிய தொண்டர்களுடைய கூட்டமும் கூடும் கண்டிப்பா. ஏன்னா நீங்க நிறைய ஊடகங்களை பார்த்துருப்பீங்க, அவர் எங்கேயாவது வெளியில வந்தாருனாவே சாதாரணமாவே அவர் பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் கூடும். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில போயிட்டு அவர் டைரக்டா போய் அந்த போராட்ட குழுவுல வந்து அவர் போய் பார்த்து அவங்க கிட்ட கோரிக்கை கேட்க முடியாது. அந்த ஒரு சூழ்நிலை காரணத்தினாலதான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தளபதியே வந்து அவங்களுடைய போராட்ட குழுவை வந்து தொலைபேசி மூலியமா பேசி அவங்கள வந்து தன்னுடைய அலுவலகத்துக்கு வர சொல்லி அவரதான் பார்த்துதான் பண்ணி அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே வந்து கேட்டிருக்காரு. அது என்னென்னன்றது நிறைய தளபதி வந்து ஓப்பனாவே இந்த வரக்கூடிய மாநாட்டுல எல்லாமே அறிவிப்பாரு. அது இல்லாம அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றப்படும், அவங்களுக்கு ஆதரவா வந்து நாங்க தாவேக வந்து நிற்கும் அப்படின்ற நிலைப்பாட்டை தெரியப்படுத்திருக்காரு சார். சரி, ஓகே சார். இது வந்து நீங்க எப்படி சொல்றீங்க சார்? இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில் நடந்த ஆணவ படுகொலைக்கு வந்து விஜய் வந்து எந்த ஒரு விஷயமும் சொல்லாதது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதை வந்து நான் முற்றிலும் வந்து நான் வந்து நிறைய ஊடகங்கள்லயும் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து இதுதான். இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்து தான் சொல்லுவோம். இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து அரசியலா பார்க்க கூடாது. நீங்க வந்து எந்த இடத்துல வந்து ஆணவ படுகொலை பத்தி அவர் தெளிவுபடுத்தல, எங்க பேசலாம்னு சொல்லுவாங்க. அதாவது பேசுவாரு, பேசுவாரு, கண்டிப்பா பேசுவாரு. அதுக்கான நேரங்கள் வரும்போது பேசுவாரு. இப்ப போய் உடனே வந்து இவரு உடனே கருத்து தெரிவிச்சோ உடனே பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது, இல்லைங்களா? அவரு வந்து வரக்கூடிய மாநாட்டுல தெரியும் இதனுடைய ரியாக்ஷனோ இதனுடைய ரிசல்ட் எல்லாமே. மாநாட்டுல கண்டிப்பா ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றணுன்றது அவருடைய முழு கோரிக்கையாகவும் இருக்கும். கண்டிப்பா நீங்க சொல்றது ஒரு பக்கம் சரியா இருந்தாலும் இன்சிடென்ட் நடந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, இது வரைக்குமே ஒரு கண்டனம் கூட இதுதான் நீங்க முற்றிலும் நீங்க வந்து பாக்கணும். அதாவது தளபதி பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, அவரு வந்து சாதாரணமா மத்த அரசியல்வாதிகள் மாதிரி வந்து கடந்து போயிடணும், அந்த பிரச்சனையை விட்டு கடந்து போயிடணும், அப்போதைக்கு பேசிட்டு அப்போதைக்கு குரல் கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்றது வந்து அவருடைய கொள்கை கோட்பாடு கிடையாது. இதை வந்து நீங்க இந்த நிலைப்பாடு வந்து தப்புன்னு நான் சொல்லுவேன். அதாவது தளபதி பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு முழுசா தீர்வு கிடைக்கணும். அப்போ அந்த டைம்ல குரல் கொடுத்தாதான் அந்த உண்டான தீர்வு கிடைக்கின்றது அவருடைய தெளிவான ஒரு அரசியல் பார்வை, தெளிவான ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. அப்படிங்கும் போது ஒரு பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா நிரந்தர சொல்யூஷன் கிடைக்கணும். நீ சும்மா மத்த அரசியல்வாதிகள் மாதிரி அப்போதைக்கு இன்சிடென்ட் நடக்குது, போறோம், நாங்க களத்துல நிக்கிறோம், நம்ம வந்து நிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நிரந்தர தீர்வு என்ன, அதுதான் அவருடைய நிலைப்பாடு. கண்டிப்பா இதனுடைய ரியாக்ஷன் வந்து 21 வந்து இப்ப மாநாடு நடக்குது இல்லைங்களா, அந்த மாநாட்டுல வந்து கண்டிப்பா இதுக்கான ரியாக்ஷன் கிடைக்கும். ஓகே சார். சரி சார். அடுத்து நம்ம அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து நீங்க இங்கெல்லாம் உட்காரக்கூடாது, நீங்க உங்களுக்குன்னு இடம் தனியா ஒதுக்கப்பட்டிருக்கு, அங்க போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையில வந்து மக்களை தூய்மை பணியாளர் வந்து ஒரு தாக்குற மாதிரி சர்ச்சையா போயிட்டு இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? ஆமா, உங்களுக்குன்னு வந்து சட்டசபையில கொடுத்துருவாங்க இடத்துல, நீங்க அங்க போய் பாத்துக்க. நீங்க நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, சேகர்பாபு என்ன துறை? இந்த அறநிலையத்துறையில இருக்காரு, அவரு துறையில போய் வேலைப்பாரு. இங்க பிரியாணி எதுக்கு ஒரு மேயர் வச்சிருக்கீங்க? கேட்கறது கேட்டா இல்லையா? நான் என்ன சொல்றேன், அதாவது இது வந்து சென்னையில நடக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை.
இந்த பிரச்சனையில சேகர் பாபு, அமைச்சர் சேகர் பாபுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இதுல வந்து அவரு இன்டர்ஃபை ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஐயா மத்த அமைச்சர்கள் வந்து பேசல, இவரு மட்டும் வந்து பேசுறாரு. மேயர் பிரியாவும் கூட தானே இருக்கிறாங்க. அவங்க வந்து சார் கூட இருக்காங்க, ஆனா அதை பத்தி அவங்க பேசுறாங்களா? அவங்க ஏதாவது கருத்து தெரிவிச்சிருக்காங்களா? அரசு தரப்புல இருந்து யார் சொன்னா என்னங்க, மேயர் சொன்னா என்ன, சார் சொன்னா என்னங்க? அதாவது நீங்க கேட்கறது இது வந்து தப்பான ஒரு விஷயம், புரியுதுங்களா? இப்போ அரசு தரப்புல இருந்து சொல்றாங்க அப்படின்னா அந்தந்த துறைகளுக்கு வந்து அந்தந்த அதிகாரிகள் நியமனம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரிதான் ஒரு அமைச்சர்னா அமைச்சர் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை மட்டும் செய்யணும். மேயர் பிரியானா அவங்க மேயரோடைய வேலையை மட்டும் தான் அவங்க செய்யணும். அதாவது இவரு இந்த அறநிலைத்துறையுடைய அமைச்சர், அந்த அறநிலைத்துறையிலேயே ஏகப்பட்ட ஊழல், ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனை போய் கேட்டா எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுன்றாரு. இப்ப இங்க நடக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு இது எதுவும் இவருக்கு தேவையில்லாத வேலை இல்ல. இதை வந்து சரி இவரு வந்து சொல்றாரு, யார் நீங்க கேட்கறது இதுக்கே கூட நான் வரேன், யாரு செஞ்ச அந்த இடத்துல நான் பேர் சொன்னா அரசாங்கம் ஏத்துக்குமா? இப்போ மேயர் பிரியா கையெழுத்து போட வேண்டிய இடத்துல வந்து அவங்க இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட ஏத்துப்பாங்களா? நீங்க ஏத்துப்பீங்களா? அப்ப வந்து அதே மாதிரி நீங்க அதை வந்து அந்த கருத்தை தப்புன்னு நான் சொல்றேன் நான். சார் அடுத்தது இதே மாதிரி சர்ச்சை, இன்னொரு சர்ச்சை எப்படின்னு பாத்தீங்கன்னா, பத்திரிகையாளர் மீட்டிங்ல வந்து அமைச்சர் சேகர் அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, வாக்குறுதிகள், அதாவது நம்ம தூய்மை பணியாளர்கள் வந்து நிரந்தர பணின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதை வந்து கேட்கும் போது நீங்க அந்த வாக்குறுதிகள் காட்டுங்க, நாங்க கொடுத்த வாக்குறுதிகள் காட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒருமையில பேசியிருக்காரு. அதாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே கருத்து சுதந்திரம்ன்றது இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி பத்திரிகை சுதந்திரம்ன்றது ஒண்ணு இருக்கு. அதாவது எல்லா பத்திரிகைகளும் நீ வந்து பத்திரிகைக்காரங்களை வந்து நீ வந்து இந்த பத்திரிகையா, நான் வந்து அந்த பத்திரிகையா, நான் வந்து தனிப்பட்ட உனக்கு நான் பேட்டி கொடுக்கலாம், நீங்க வந்து அவங்கள வந்து தனிமைப்படுத்தியோ நீங்க வந்து இருக்கிறவங்களுக்குள்ள நீங்க வந்து சர்ச்சை உண்டாக்கி பண்ற வேலையெல்லாம் வச்சுக்க வேணாம். அதாவது அவங்க கேள்வி கேட்கறாங்கன்னா கேள்விக்கு உண்டான பதிலுக்கு இப்போ அவரு சரி ஓகே, இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவர் ஒரு பத்திரிகையாளரா கேள்வி கேட்டதா நீங்க சொல்றீங்க. இதே ஒரு மக்கள் போய் கேட்டா நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறீங்களா? இதுவே நீங்க ஓட்டு கேட்டு வரும்போது நீங்க நான் கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல முடியுங்க. நீங்க 2026 நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நீங்க மக்கள்கிட்ட தான் வந்து நிக்கணும், புரியுதுங்களா? இப்ப வந்து மக்களோட பிரச்சனை தானே நின்றீங்க. இதே தூய்மை பணியாளர்கிட்ட வந்து நீங்க நிற்பீங்க கண்டிப்பா. சென்னையில முக்கால்வாசி தூய்மை பணியாளர் தான் உங்களை வாக்களிச்சு ஜெயிக்க வச்சிருக்காங்க. அதை நீங்க வந்து கண்டிப்பா வந்து மறந்துடக்கூடாது. இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பா. சார் நெக்ஸ்ட், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து விஜயுடன் கூட்டணி வச்சா வாக்கு சதவீதம் வந்து எங்களுக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதே நான் ஒரு வேடிக்கையா தான் பாக்குறேன். அதாவது இன்னொரு விஷயம் நான் வந்து உங்க காணொலியை நான் கொடுத்துருப்பேன். என்ன அப்படின்னா, இதே கான்வர்சி தான் போயிட்டு இருந்தது. வாக்கு சதவீதம் பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல இப்ப யாருக்கு அதிகமா இருக்கிறது கூட எல்லா சென்சஸ் அவங்களுடைய ஐடி விங்க வச்சு எல்லாமே எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா தாவேக மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியா அமைய போறது அந்த ஒரு கருத்துனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இதே தாவேகாவை அதிகம் விமர்சனம் பண்ணாத இதே நாம் தமிழர் சீமான் தான் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அதிகமா விமர்சனம் பண்றாரு. அப்போ அங்க அஜெண்டா வேற மாதிரி நடந்திருக்கு. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து நாம் தமிழர் வந்து டிஎம்கேவோட பி டீம் தான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் திமுக வந்து நான் விமர்சனம் பண்ணுவேன், நான் விமர்சனம் பண்ணி பேசிட்டு எல்லாமே பண்ணுவோம்னு சொல்றீங்க. இப்போ வந்து விஜய் வந்து எங்க கூட கூட்டணி வச்சுட்டா நாங்க வந்து எங்களுடைய வாக்கு சதவீதம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அப்படி வாக்கு சதவீதம் நீங்க எத்தனை எம்எல்ஏ வச்சிருக்கீங்க? ஓகே, எத்தனை நகரமன்ற உறுப்பினர் வச்சிருக்கீங்க? எத்தனை கவுன்சிலர் வச்சிருக்கீங்க? எத்தனை பஞ்சாயத்து தலைவர் வச்சிருக்கீங்க? வாக்கு சதவீதம் குறைஞ்சு வச்சிருக்கீங்க. அதாவது இன்னொரு விஷயம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க, நோட்டாக்கு உள்ள வேண்டிய ஓட்டு புள்ளாதான் உங்களுக்கு விழுந்திருக்கு நாம் தமிழருக்கு. நீங்க வந்து சும்மா வந்து எல்லா இதுவும் மேஜிக் காட்டுற மாதிரிலாம் இங்க வந்து தாவேக கரண்ட் எல்லாம் மேஜிக் காட்டிட்டு போயிட முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து சொல்றது எல்லாமே முற்றிலும் தவறான விஷயம். இவரை யாருங்க நாங்க கூட்டணிக்கு கூட்டமானாங்க? இப்போ நாங்க நாம் தமிழர் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்ல. நாங்க வந்து கொள்கை எதிரி, எங்களுடைய எதிரியே வேறன்னு சொல்லி நாங்க டிக்ளேர் பண்ணிட்டு நாங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பாட்டுல, அதாவது வடிவேல் ஒரு படத்துல காமெடி சொல்லுவார்ல, நானும் ரவுடி என்னையும் கூட்டிட்டு போங்க அந்த கதையெல்லாம் இங்க கிடையாது. சும்மா வந்து நான் கூட்டணியே கிடையாது, உங்களுக்கு ஒரு பொருட்டாவே நாங்க எடுத்துக்கிறதே கிடையாது. நீங்க பாட்டுல உள்ள வந்துட்டு எங்க கூட வாக்கு சதவீதம் வந்துடும், நான் குறைஞ்சிடும் சார். அவங்களும் ஓட்டு வச்சிருக்காங்க சார். அவங்க லாஸ்ட் எலெக்ஷன்ல நான் தான் சொல்றேன்ல, அது நோட்டாக்கு விழுந்து ஆப்ஷனே வேற வழியே இல்லாம போட்ட ஓட்டு தான். அதாவது நாம் தமிழருக்கு போட்டது ஓட்டு எல்லாமே செல்லாத ஓட்டு தான். அது மக்கள் வந்து இப்போ இன்னொரு விஷயம், அதிமுக மேல அதிருப்தியில இருப்பாங்க, திமுக மேலே அதிருப்தி இருப்பாங்க. அப்போ நடுத்தர இன்னொரு ஆப்ஷன் யாரு? நாம் தமிழர் இருந்தது அப்போ, சரிங்களா? அப்போ இருந்த போது என்ன பண்ணது, நோட்டாக்கு வேண்டிய ஓட்டு எல்லாமே அங்க விழுந்தது. இப்போ வந்து தாவேகாவுக்கு கண்டிப்பா மாற்று சக்தி அமையும். 2026 தேர்தல் களம் எங்களுக்கு தான் சார். 2026 நாம் தமிழருக்கு
பெரும் வாக்கு சதவீதம் வருங்களா இல்ல குறைந்த வாக்கு சதவீதம் வருங்களா, எப்படி பாக்குறீங்க? இல்ல கண்டிப்பா குறையும். ஏன்னா இப்போ அவங்க கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினர்களே யாருமே அதிகம் இல்ல. அதாவது முக்கியமான புள்ளிகள் எல்லாருமே காளியம்மால இருந்து எல்லாருமே வெளியேறிட்டாங்க. அத வந்து ஓப்பனா வந்து வெளிப்படையா ஒரு சில விஷயம் நம்ம சொல்ல முடியாது. அதுக்காக நான் சொல்றேன். சீமான் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, யாரு என் கூட இருந்தாலும் இல்லைனாலும் என்னுடைய கட்சி கொள்கைகள் நிலைப்பாடு நான் நடத்திடுவேன், சிங்கிளாவே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அவருடைய கான்பிடன்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அதை நான் வரவேற்கிறேன். அதை வந்து நான் முற்றிலும் நான் தவிர்க்கல. அவருடைய கான்பிடென்டே, அவரோட நம்பிக்கை எல்லாமே சொல்றேன். ஆனா பொய்யா பேசாதீங்கன்னு சொல்றேன். மக்கள்கிட்ட பொய் பேசியோ அவங்களை ஏமாத்தியோ நீங்க வந்து எந்த ஒரு அரசியல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவரு வந்து சும்மா பேசுறது பூரா பொய்யுங்க. இப்ப ஒண்ணுங்க பேசுவாரு, உடனே இப்போ உதாரணம் என்னன்னா, தளபதி அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, என் தம்பி அரசியலுக்கு வந்தா நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன், நான் தம்பி கூட கூட்டணி வச்சாரு. முன்னாடி மாநாட்டு கூட்டத்தை பார்த்த நீ திமுக காட்ட பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வந்து உடனே என்ன நடக்கும்? ஒன்னும் நடக்காது. புரியுதுங்களா? இதுதான் அரசியல் நிலைப்பாடு. சும்மா வந்து பேசுறதுக்காக எதையும் ஒண்ணு பேசிட்டு போக கூடாது. புரியுதுங்களா? அரசியலா பண்ணணும். 2 நாட்களுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்காருங்க சீமான் அவர்கள், விஜய் தான் என்னுடைய எதிரிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இது வந்து குழந்தை கூட சொன்னா கண்டிப்பா சரி. இது வந்து விஜய் அவர்கள் வந்து யாருக்கும் எதிரி கிடையாது. அவர் வந்து மக்களுக்கான ஒரு போராட்ட களத்துல வந்து இப்ப நிக்க வந்துட்டாரு. புரியுதுங்களா? மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்திங்க அவரு. இப்ப வந்து எல்லா மக்களும் ஏத்துக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் ஆயிட்டாரு. இப்போ சினிமா துறையிலேயே டாப்ல இருந்தாரு. இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர். அவரை வந்துட்டு சும்மா வந்து வம்படியா, நான் தான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு மறுபடியும் அந்த வடிவேலு கம்பெனி தான் ஞாபகம் வரும். வம்படியா ரோட்ல போறவங்க குடிச்சு எழுந்துட்டு நானு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு பேச வேணாம். நம்ம சீமான்லாம் நாங்க அரசியல் காலத்திலேயே நாங்க கொண்டு வரல, அரசியலாவே நாங்க பார்க்கல. அவரு சும்மா எதை கத்திட்டு இருக்காரு. நாங்க அவர் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. நாங்க வந்து பாஜகவையும் திமுகவையும் எதிர்த்து நாங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைம்ல வந்துட்டு நானும் உள்ள வரேன், இது அது வந்து சந்துக்குள்ள கேப் போறது இல்ல, சந்துல சிந்து போறதுன்னு சொல்லுவாங்கல்ல, இவரை இப்ப யாருமே மதிக்கிறது இல்ல. அவர் ஒரு பொருட்டாவே எடுக்கிறது இல்ல. இப்போ யார பேசினா அவருக்கு ஒரு ஃப்ரேம் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி திமுக பேசிட்டு இருந்தாரு, அவருக்கு ஒரு ஃப்ரேமா இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப போயிட்டு ஒரு அஜெண்டா பண்ணிட்டு வந்தாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அந்த அஜெண்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பிடிஎம் ஆயிட்டாரு. பிடிஎம் அவங்களுடைய கொள்கை என்ன, திமுக என்ன சொல்லுதோ அதை செய்யறதுதான் அவங்களுடைய வேலை. இப்போ அதனால இவர் வந்து எடுத்துட்டு இருக்காரு. நீங்க வந்து இது வந்து அரசியலா பாக்கணும் சார். இதை தொடர்ந்து சீமானவர்கள் வந்து ஜாதி அரசியல் பண்ற மாதிரி ஒரு சர்ச்சையா வருது. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா கல் இறக்கி போராட்டம் பண்ணாரு, அதுல வந்து ஒரு சமூகம் உள்ள வருது. கண்டிப்பா. இப்ப ஆடு மாடு மேய்க்கிறதுல வந்து ஒரு சமூகம் உள்ள வருதுங்க. அது வந்து இன்னைக்கு ஒரு மாறுபட்ட ஒரு சாதி அரசியல் கொண்டு வராரு உள்ள. ஆமா, இவ்வளவு நாள் தமிழ் தேசியம் பேசிட்டு இருந்தாரு. இப்ப வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, தமிழ் தேசியம் பேசிட்டு அவர் என்னென்ன பண்ணாரு தெரியுங்களா? ஏகப்பட்ட சர்ச்சையான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணாரு. தமிழ் தேசியங்கிற பேர்ல இருக்கக்கூடிய இந்த சமூகத்துல எல்லாத்தையுமே பிளவுபடுத்துறதோ, இருக்கக்கூடிய எல்லா சமூகத்தையும் வந்து இழிவுபடுத்தி பேசி நிறைய ஒரு சர்ச்சையான வேலையில செஞ்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இப்ப அதை வந்து மக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. சீமானுடைய அரசியல் என்ன, அவருடைய புரிதல் என்ன, அவருடைய கோட்பாடு என்னன்றதை அவரு கூட இருக்கவங்க எல்லாமே வெளிப்படையா தெரிய வச்சோன்னா ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆச்சுப்போம். இப்ப பக்கமா ஒரு ஆடியோ அவருடைய வேலைகள் என்னன்னு சொல்லிட்டு லீக் ஆனதுக்கு அதுக்கப்புறம் அந்த அரசியலை கையில விட்டுட்டாரு. இப்ப என்ன பண்றாரு, இப்ப தமிழ் தேசியம் பேசினா மக்கள் பூரா உஷாராயிட்டான், நம்ம வந்து மாட்டி கொண்டா அப்படின்றதுனால இப்ப சாதி அரசியல். இப்ப என்ன கேட்டா நாம் தமிழர் கட்சி கிடையாது, சாதி கட்சின்னு சொல்லி வச்சுக்கலாம் பேர். அதாவது இப்போ நீங்க சொன்ன மாதிரி பனைய அங்க கல்லு இறக்கி அது ஒரு போராட்டம் பண்ணாரு. இப்ப சமீபத்துல பட்டியல் வெளியிடுறதுக்கு இதை வந்து சாதி கட்சிகள் வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் அது கேட்கறது கரெக்டா இல்லைங்களா? அப்போ நீங்க தமிழ் தேசிய அரசியல் பண்றங்கிற பேர்ல வந்து சாதி அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து முற்றிலும் நாம் தமிழரை வந்து மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. அவரை வந்து மீடியால வரணும், சும்மா எதையாவது உளறிட்டு கிடக்குறாரு, அவ்வளவுதான். அது சும்மா வந்து நம்ம அதை ஒரு பெருசெல்லாம் எடுத்துக்க முடியாது. நீங்க அதை வந்து இப்ப நாம் தமிழர் ஒரு அரசியல் காலமே நாங்க அரசியலாவே பார்க்கல சார். நீங்க சொல்ற மாதிரி திரு சீமான் அவர்கள் வந்து பொய்யாவே சொல்றதா இருக்கட்டும், ஆனா அவர் தினமும் பத்திரிகையாளர்களை சந்திச்சு டெய்லியும் ஒரு மக்களுக்கு வந்து நியூஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா திரு விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு பத்திரிகையாளருமே சந்திச்சு இது வரைக்கும் பிரஸ் மீட் கொடுக்கறதே இல்லை. அதாவது நீங்க சொன்னதுலயே வந்து முக்கியமா முக்காவாசி வந்து அவர் பொய் தான் பேசுறாரு. ஊடகத்துல ஃபுல்லாவே மக்களை மடைமாற்றம் செய்யறதுக்கோ, தன்னுடைய விளம்பரப்படுத்துறதுக்கோ, தன்னுடைய கட்சியை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கோ, அவரை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு மட்டும்தான் டெய்லி மக்கள்கிட்ட வந்து பேசி. நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், தளபதி விஜய் அவர்கள் 2 ஆண்டுகள் வெளியே வரல அப்படின்னாலும் அவருக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும், அவருக்குன்னு ஒரு ஃபேம் இருக்கு. அவரு வந்து சாதாரணமா இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு அறிக்கையா விட்டாவே போதும் எவ்வளவு வைரல் ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இவரு அப்போ வந்து இவருக்கு தான் வந்து அந்த ஃப்ரேம் வேணும் அப்படின்றது. மக்களை வந்து கண்டிப்பா சந்திப்பாரு, பிரஸ் மீட் கொடுப்பாரு, எல்லாமே செய்வாரு. ஆனா அதற்கான
வேலைப்பாடுகள்ல முக்கியமான வேலையில நான் தான் சொல்லியிருக்கேன், ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன். தளபதி பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல உட்கார்ந்தாரு அப்படின்னா, ஒரு வேலையை செஞ்சாரு அப்படின்னா அந்த வேலையை வந்து முழுமையா செஞ்சு முடிக்கணும் அப்படின்றத நினைப்பாரு. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு அவர் தயாரா இருக்காரு, சந்திப்பார் கண்டிப்பா. இதே போலதான் தளபதி வந்து பிரஸ் மீட் வந்து சந்திக்க மாட்டேன். இதே மாதிரி நிறைய இதுல பார்த்துட்டு இருக்க, நிறைய கேட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரமாட்டான்னு சொன்னாங்க, வந்தாங்க. அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து ஆட்சிக்கு வரமாட்டான்னு சொன்னாங்க, வந்தாங்க. அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கே வரமாட்டாரு, அவர் ஆட்சி நீடிக்குமா அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. வந்தாரு, ஆட்சி அமைச்சாரு, 4 வருஷம் வந்து நல்லா நீட்டா அரசியல் பண்ணிட்டு அவர் பாட்டுல போயிட்டாரு. இதே நிலைமையில 2024 தளபதி ஆட்சிக்கு வருவாரா, மீடியால வந்து பேசுவாரா அப்படின்றது. 2026 ஆட்சி தளபதி விஜய் அவர்கள் தான் ஆட்சியில் அமைவாரு. அமைஞ்சதுக்கு அப்புறம் எல்லா மீடியாவும் தளபதி மட்டும்தான் பேசும். அப்ப நீங்க பாப்பீங்க. இதை வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கும். சரி, ஓகேங்க சார். சார் இவ்வளவு நெருக்கடியான சொல்லியிருந்தோம், எங்க சேனலுக்காக நீங்க பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த கண்டிப்பா சார், கண்டிப்பா நன்றி சார்.